ஒரு அளவிலான இந்த பெண்ணின் பேச்சு என்னதென்றால், நமது கலாச்சாரத்திற்கு, மாண்புகளுக்கும் மதிப்பளிக்க தெரியாத இத்தகைய மகள்களுக்கு சொல்லித்தான் புரிய வைக்க முடியாது. காலை உடைத்துத்தான் அவளை புரிய வைக்க முடியும். அவள் உடல் ரீதியாக தண்டனை அளியுங்கள், முடிந்த அளவு கடுமையாக தாக்க முயற்சியுங்கள் என்ற பொருள்பட அவர் குறிப்பிட்டிருப்பதாக நாளேடுகளில் ஒரு நாளேடு அல்ல, அவ்வளவு நாளேடுகளும் அந்த செய்தியை குறித்திருக்கிறது. அவருடைய வீடியோவில் இவ்வாறு சொல்கிறார்: ஹிந்து மகன் ஒருத்தி முஸ்லிம் பெண்ணாக மாறினால் அந்த பெண் பெற்றோரை மதிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆகவே பெற்றோர்கள் அந்த பெண்ணை தண்டிக்க வேண்டும். எப்படி தண்டிக்க வேண்டும்? இப்படித்தான் தண்டிக்க வேண்டும். அடித்து காலை ஒடித்து நொறுக்க வேண்டும். அதற்கு மேல் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆணவ கொலைகள் நடக்கிறது அல்லவா, இதே அங்கே செய்கிறார். சரியா? அங்கே ஊக்குவிக்கிறார். ஹிந்து பெண்களும் சிறுமிகளும் முஸ்லிம் ஆண்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். அந்த ஆண்களும் இந்த பெண்களும் சிறுமிகளும் தங்கள் வீடுகளுக்குள் வர அவர்களை அனுமதிக்க கூடாது. நீங்கள் எந்த நாளும் இந்தியாவில் இந்துக்கள் தனியாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும், அவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது, உறவுகள் கொண்டிருக்கக்கூடாது, அவர் வீட்டுக்கு இவ போகக்கூடாது, தீபாவளி கொண்டாடினா ஸ்வீட்டு கொடுக்காத, அவன் ரம்ஜான் கொண்டாடினா இங்கே வராத, நீ தனித்தனியாக இரு, வெறுத்தோடு அவனை பார். எப்படி அற்புதமான தேசம் உருவாகும்! இது எப்படி தேசம் இது! சிறு பராமரிப்பு பணிகளுக்கு கூட எந்த ஒரு முஸ்லீம் நபரையும் உங்கள் வீட்டுக்கு அழைக்காத. ஒரு சின்ன பைப்பில் டேப் உடைஞ்சாலும் அவர் பிளம்பராக இருந்தாலும் அழைக்காத. ஜொமேட்டோ இதுலேருந்து கொடுத்தாலும் அவன் முஸ்லீம் கொண்டு வந்தால் வாங்காத, அவன் கடையில் போய் சாமான் வாங்காத. நிறைய இருக்கு. சிறு பணிகளுக்கு கூட முஸ்லீமை எட்டி பார்க்காதே, உங்கள் வீடுகளுக்கு அனுமதிக்கார்கள் என்று ஆர்ப்பரித்திருக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தியை தான் நான் தமிழில் சொல்கிறேன்.